வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு, ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க, அருமையாக சஷ்டி திதி, பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய, ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மனைவிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் அந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை, மேசம் முதல் மீனம் வரை. ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஜூலை மாத பலன்கள் இத ஒரு மனுஷன் வெற்றி அடையணும்னா உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான இடம் இருக்கு, 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூலை மாதம். உலக வெற்றி, நல்ல திருமண வாழ்க்கை என்றாலும் சரி, செய்கின்ற தொழில் வியாபாரம் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு தொழில் என்றாலும் சரி, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ஸ்தானம், தாய் தந்தர்கள் மூலம் யோகத்தை பெறக்கூடிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்களை பெறக்கூடிய யோகமும், அரசியல் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய யோகமும், சகல கலைகளும் கற்று ஒரு பத்திரிகை துறையோ, ஒரு சினிமா துறையோ, ஒரு கலைத்துறையோ, ஒரு சினிமா துறை எதையும் சாதிக்க வேண்டும் என்றால் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வலிமையோடு இருக்கும் பொழுது அனைத்து யோகங்களையுமே பெறலாம். உலக வாழ்க்கையை, உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்க, மிகப்பெரிய முன்னேற்றம் படைக்கக்கூடிய, மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெற்று இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போகிறார். நல்ல திருமண யோகத்தை தருவார், நல்ல வெளிநாட்டு யோகத்தை தருவார், நல்ல பதவி யோகத்தை தருவார், நல்ல சொத்து சுகத்தை தருவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிப்பட்ட யோகத்தில் அமைந்திருக்கிறது. மேலும் விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் வழக்கம் போல சனி ராகு இருப்பது எந்தவித துன்பங்கள் ஏற்பட போவதில்லை. முன்னேற்றங்கள், சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு உத்தியோகங்கள், வெளிநாட்டு உறவுகள், வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில்கள், இம்போர்ட் எல்லா தொழில்களும் சிறப்பு. மேலும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கக்கூடிய சூரியனும் குருவும் சேர்ந்து சிவ ராஜயோகத்திலிருந்து உங்க தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத சிறந்த வருமானங்கள், சிறந்த முன்னேற்றங்கள், நல்ல வியாபார வருமானம், நல்ல வருமான முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், விருச்சிகராசி பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறந்த காலங்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு யோகம். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது என்ன செய்யும்னா, ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை மாற்றி கொடுக்கும், உத்தியோகத்தை இடமாற்றம் கொடுக்கும். அதே நேரத்தில் இடம், பூரிய சொத்து, சில பூரிய சொத்து பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். இந்த இடத்துல இருந்தால் 5ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, பூமி இடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக இந்த வாகன யோகங்கள், போக்குவரத்து, வாகன யோகத்தும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும். மற்ற யோகங்கள் நல்ல சிறப்பாக, தொழில் வளம் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் போக்குவரத்து, வாகன யோகங்கள் கொஞ்சம் சுகாதாரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையாவது போய் சாப்பிடக்கூடாது, எதாவது பிரச்சனை உண்டு பண்ணிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா, பார்க்கறது போல வாங்கி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் உணவு பழக்கங்களில் அவங்க உணவுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். மற்றபடி தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இது சும்மா என்னத்தை ஏணும்னு சொல்கிறது கிடையாது. என்ன உங்கள் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எப்படி எழுதியிருக்கிறாரோ அதை உள்ளபடி சொன்னது நடக்கும். இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம்.
அதாவது எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிற அந்த பிரம்மனால் தான் தலையெழுத்து உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டு தான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்கம் அந்த முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. எல்லாம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதை கணிச்சு சொல்லக்கூடிய முறை தான் தப்பு. சொல்றது நடக்கலைங்க, எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு காரணம் அதுதான். கணித்து சொல்லக்கூடிய முறை தான் தவறு ஏற்படுகிறது. ஆக அந்த தவறு நிச்சயமாக வரக்கூடாது. நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலனை நிச்சயமாக துல்லிதமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமாக வழங்கப்படும். புரியுங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.